உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் நடந்த ஒரு தரமான சம்பவம், அதுவும் ஒரு பெண் மனக்கோலத்துல பண்ண ஒரு தரமான தைரியமா எடுத்த ஒரு டிசிஷனை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். मैं दुल्हन बन के तैयार बैठी थी। मैं 5 बजे ही तैयार होकर आ गई थी। वहाँ पे मैं वेट कर रही थी। रात के 2 बज गए। இந்த மணப்பெண் என்ன சொல்றாங்க அப்படின்றத நான் தெளிவா உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நான் மணப்பெண் கோலத்துல தயாரா வந்துகிட்டு திருமண நிகழ்வு நடக்கிற இடத்துக்கு நான் ஒரு மாலை 5 மணியை போலலாம் தயாரா வந்துட்டேன். ரொம்ப நேரம் காத்திருந்தேன். நைட்டு 2 மணிக்கு தான் மாப்பிள்ளை அங்க வர்றாப்ப. அதாவது இந்த மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் நடக்கும்ல, இந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஒரு தேர்ல வராப்பிள்ள இல்ல, அந்த மாதிரி மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் முடிஞ்சு அந்த திருமணம் நடக்கிற அந்த மகாலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா கிட்ட அவர் கேட்டிருக்காரு. என் தந்தையிடம் அவர் கேட்டு இருக்கிறார், 20 லட்சம் ரூபாய் பணமும் பிரீசா கார், இந்த சுசுகி பிரீசா கார் இருக்குல்ல, அந்த காரும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்படி கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்ற மாதிரி. எங்க குடும்ப வசதிக்கு ஏற்ப, ஏன் அதை விட அதிகமாவே ஏசி, ஃப்ரிட்ஜ், கட்டில் மெத்த, அதுக்கப்புறம் வீட்டு சாமாங்க எல்லாமே வந்துட்டு செஞ்சுட்டாங்க. இவ்வளவும் செஞ்சதுக்கு அப்புறமும் அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு கரெக்டா அந்த திருமணம் நடக்க போற அந்த தருணத்துல வந்து எங்க அப்பா கிட்ட 20 லட்சம் ரூபாய் பணம் காரும் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டு திட்டிருக்காங்க. இப்படி ஒண்ணு இந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, இந்த கல்யாணமே எனக்கு தேவையில்ல, நான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன், அதே மாதிரி என் குடும்பத்துக்கும் நீதி கிடைக்கணும், அதே மாதிரி ஃபியூச்சர்ல எந்த பொண்ணுக்கும் இந்த வரதட்சணை கொடுமை ஒண்ணு நடக்கவே கூடாது கல்யாணத்துக்கு. அதுலயும் முக்கியமா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டும் போது ஒரு ஸ்டேட்மெண்டோட தான் நிப்பாட்டி இருந்திருக்காங்க. இப்படி ஒரு பணத்தாசை பிடிச்சவனையும் அதுக்காக எங்களோட குடும்பத்தை வந்து தரக்குறைவா பேசின இவனை வந்து கல்யாணம் பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி இதுக்கு என் குடும்பத்துக்கு நீதி கிடைக்கிற வரை அவனையும் நான் சும்மா விட மாட்டேன். சந்தேகமே இல்லை, 100% இந்த பொண்ணு பண்ணது ஒரு தரமான செய்கை. அதே மாதிரி இந்தியாவில் வந்து வேரோட புடுங்கி எறிய வேண்டிய சில விஷயங்கள்ல இதுவும். அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர், என்னடா அவன் டிஸ்க்ளைமரை ஃபர்ஸ்ட் சொல்லாம கடைசியா சொல்றானேன்னு பார்க்காதீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா அந்த மாப்பிளகார பயல நீங்க கமெண்ட்ல கடாவி ஊத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செய்து பாடி ஷேமிங் மட்டும் பண்ணாதீங்க.